வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக நமது சிஎம் பிளானில் இருக்க ஒரு சில நண்பர்கள் நம்மக்கிட்ட ஒரு சில விளக்கங்கள் கேட்டிருந்தாங்க, சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட விளக்கங்கள் மற்றும் பதில்கள் அடிப்படையில் தான் இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த பதிவு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா எங்களோட புரிதலின் அடிப்படையில் தான் இந்த பதிவு இருக்கும். ஸோ கண்டிப்பாக எங்களோட புரிதல் தவறாக இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது விஷயம் இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ நிறைய கேள்விகள் கேட்டாங்க, நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க. அதில் முக்கியமான 3 சந்தேகங்களுக்கு நாங்கள் பதிலளித்தோம். அதுக்குண்டான விளக்கங்களை உங்கள்கிட்டையும் கொடுக்கணும், தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நாங்கள் போடுறோம். ஆக்சுவலாக முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஆட்ஸ் பார்க்கலாமா சார், ஆப் ரன்னிங்கில் தான் இருக்குது, ஆட்ஸ் தொடர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் உங்களுக்கு. கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் ஆக்சுவலாக இப்போ கம்பெனி விசாரணையில் தான் இருக்குது. கம்பெனி மேலே எந்த ஒரு தவறான புரிதலும் இதுவரைக்கும் அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்படவில்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்பெனி தொடர்ந்து 33 மாதங்கள் அமௌண்ட் பே அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் அரசு தரப்புலேருந்து எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. ஸோ கம்பெனி மேலே தவறான புரிதலும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆப் ரன்னிங்கில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஆட்ஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக கேப்சா போடலாம். பட் இப்போதைக்கு என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் லைக் தட் இது ஒரு வீடியோ கேம் மாதிரி நீங்கள் கேப்சா போட்டிங்க அப்படின்னா அந்த வேலெட்டில் உங்களோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது எப்போ உங்களுக்கு பே அவுட் வரும் அப்படின்னா, ஒன்ஸ் எம்டி சார் வெளியில் வந்துட்டார் அப்படின்னா அதுக்குண்டான பேமெண்ட்டுக்கு உண்டான நடவடிக்கைகள் வரும். ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, கம்பெனி சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சார் தெளிவுபடுத்திட்டு வெளியில் வரும்போது கண்டிப்பாக அந்த பே அவுட் இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இப்போது இருக்கிற இந்த பீரியடில் நாம் ஆட்ஸ் பார்க்கல, கேப்சா போடல அப்படிங்கும்போது பே அவுட் ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிற சூழ்நிலை வரும்போது நம்ம கேப்சா போடாமல் இருந்து அப்போது அந்த சூழ்நிலையில் நம்ம வருத்தப்படக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் கேப்சா போடலாம், ஆட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூஸாக அதை பார்த்துட்டு இருக்கலாம். இது முதல் பாயிண்ட்டு. அடுத்து பர்ச்சேஸ் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, அது உங்களோட கம்பெனி, உங்கள் கம்பெனி ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்கு மற்றவங்ககிட்ட கேட்குறீங்க? கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஆக்சுவலாக என்னோடய நண்பர்கள் சிஎம் பிளானுக்கு அப்கிரேட் ஆகும்போதே இந்த விஷயத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இவ்வளோ உறுப்பினர்கள் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணனா நல்லாயிருக்கும், கம்பெனியோட டெவலப்மெண்ட் விஷயம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பேசுகிற விஷயமே நாங்கள் லேட் அப்படிங்கிறதான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ உங்களோட கம்பெனி ப்ராடக்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட தேவைகள் என்னென்ன இருக்கோ கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம், பர்ச்சேஸ் பண்ண உடனே அமௌண்ட் எல்லாமே கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போகுது, உடனே பே அவுட் வருமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக அது உடனே பே அவுட் வருமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விசாரணையில் இருக்கும்போது ஒன்ஸ் விசாரணை முடிச்சுட்டு எம்டி சார் வெளியில் வந்த பின்னாடி தான் அந்த பே அவுட்டுங்கிற விஷயம் நடக்கும். ஸோ நீங்கள் உங்களோட திருப்திக்கு உங்கள் கம்பெனி ப்ராடக்டை நீங்கள் வாங்குறீங்க, கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனி ப்ராடக்ட் எல்லாமே ஸ்டோர்லேருந்து நீங்கள் வாங்குறீங்க. அந்த ஸ்டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சீலிங் முடித்தவங்க தான், எனக்கு தெரிஞ்ச தகவலின்படி சீலிங் முடித்தவங்க தான் அந்த ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கம்பெனி ப்ராடக்ட் இப்போ இந்த காலகட்டத்தில் வாங்கும்போது அந்த அமௌண்ட் எல்லாமே டைரெக்டாக கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு போகுமா அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட அப்ளைனர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துருக்கிற முடிவு நல்ல முடிவு அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். அடுத்து 3வது பாயிண்ட்டு, இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட்டு. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் நிறைய பேர் இது ஜஸ்ட் லைக் தட் கூகுள் பே மாதிரி சார், கூகுள் பே மாதிரி இது ஒரு ஆப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூகுள் பேயில் எப்படி கமிஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தானே இந்த ஆப்லேயும் கமிஷன் வருது. ஸோ கூகுள் பே
எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. இந்த ஆப் மட்டும் வந்து என்ன காரணத்தினால சார் வந்து தடை பண்ணணும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. கம்பெனிக்கு எகென்ஸ்டாக இருக்கிறவங்க தொடர்ந்து வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து கேட்டாங்க. ஆக்சுவலாக எங்களோட புரிதலின்படி இது ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கூகுள் பே, ஃபோன்பே அதை எடுத்துங்க. கூகுள் பே நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு நண்பரை வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். ரெஃபர் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கமிஷனாக வந்து கிடைக்குது. அது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா புரோக்கரேஜ் கமிஷன் கூட வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு லேண்டு வந்து நம்ம பார்த்து ஒருத்தருக்கு வந்து முடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2% வந்து கமிஷன் கிடைக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ கூகுள் பேயில் ஒரு நண்பரை நம்ம வந்து ரெஃபர் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து கமிஷனாக நமக்கு கிடைக்குது. ஸோ ஏங்கிற நண்பர் வந்து பிங்கிற நண்பரை அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ ஏங்கிற நண்பருக்கு அந்த ரெஃபரல் அமௌண்ட் அந்த கமிஷன் வந்து கிடைக்குது. இப்போது பிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சின்னு ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிங்கிறவரை ரெஃபர் பண்ணும்போது பிங்கிறவருக்கு ஒரு கமிஷன் போகுது. ஆனால் இந்த ஜிபேயில் ஏங்கிற நண்பருக்கு சினால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது ஏபிசி 3 பேர் இருக்காங்கன்னா இப்போது சி உள்ளே வரும்போது ஏக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம திட்டத்தில் ஏன்னா எதனால் வந்து இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அந்த கோர்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஒரு 7 பேஜ் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5th பேஜுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அண்டர் பேண்ட் ஆக்ட் 1978 அப்படின்ட்டு. அந்த ஆக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இது பிரமிட் ஸ்கீமில் வந்து இருக்கிற இதெல்லாம் வந்து இப்போ தடை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சர்க்குலேஷன் ஸ்கீமு, மணி சர்க்குலேஷன் ஸ்கீமு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த அண்டர் 1978 ஆக்டில் வந்து வரும். ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய பிரமிட் ஸ்கீமு இதில் வருதா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம திட்டத்தில் இப்போ ஏங்கிறவர் பிங்கிறவரை வந்து ரெஃபர் பண்ணுறாரு. அப்போது ஏங்கிறவருக்கு ஒரு கமிஷன் போகுது. அவரோட மந்த்லி இன்கம் அமௌண்ட் வந்து ஒரு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. இந்த பிங்கிறவர் சிங்கிறவரை திரும்ப வந்து உள்ளே ரெஃபர் பண்ணுறாரு. அப்போது சிங்கிறவர் உள்ளே வரும்போது பிங்கிறவருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெஃபரல் அமௌண்ட் வந்து ஒரு கமிஷன் வந்து போகுது. அதே மாதிரி சியினால் ஏவில் இருக்கக்கூடிய அதாவது ஏ நபருக்கும் ஒரு அமௌண்ட் வந்து கமிஷனாக போகுது. ஸோ இதுதான் வந்து பிரமிட் ஸ்கீம் அப்படிங்கிற இதை வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ மறைமுகமாகவோ தெரிந்தோ தெரியாமலோ இந்த பிரமிட் ஸ்கீமுக்குள்ளார இந்த திட்டம் வருதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். புரியுதுங்களா? ஸோ இந்த பிரமிட் ஸ்கீமில் இந்த திட்டம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து இப்போ விசாரணைகள் இருக்குது. அந்த விசாரணைக்கு தான் நாம் என்ன பண்ணணும், ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கணும். இப்போ வந்து ஏபிசி நான் 3 இது மட்டும் தான் சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா பிரமிட் ஸ்கீம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா A to Z அப்படியே போயிட்டே இருக்கும், நின்றுக்கிட்டே இருக்கும். ஏ வந்து பிஏ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, பி வந்து சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, சிக்கு கீழே டிஇ வரலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இன்ட்ரடக்ஷன் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்கிற ஏவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் வந்து பிரமிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட புரிதலின்படி இந்த பதிவு வந்து நான் சொல்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த புரிதல் தவறாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணலாம். என்ன எங்களோட புரிதல் வந்து எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிபேவுக்கும் இதுக்கும் இந்த திட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் உங்கள் புரிதலில் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதை வந்து கம்பெனிக்கு வந்து நம்ம எகென்ஸ்டாவோ இல்லை கம்பெனிக்கு சப்போர்ட்டாவோ இந்த பதிவு வந்து நம்ம போடலை. நம்மளோட நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விளக்கங்கள் வந்து கேட்டாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்களை அப்படியே பதிவாக வந்து உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக வந்து நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பதிவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன், எல்லாருமே வந்து கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கும்போது வந்து அதற்குண்டான பதில் கிடைக்கும் போது தான் தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து நிறைய கம்பெனி பற்றியும் தெரிஞ்சுக்கணும், இருக்கிற யதார்த்தங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், சட்டத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து சட்டத்திட்டங்கள் அவ்வளவா தெரியாது. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது யாராவது ஒருத்தர் மூலிமா பதில்கள் நமக்கு வந்து கிடைக்கும்போது கண்டிப்பாக அந்த தெளிவு கிடைக்கும். ஸோ இதுதான் எங்களோட புரிவு. அந்த புரிதலை தான் உங்களுக்கு பதிவாக நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல அப்டேஷனில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.